சார் என்னாச்சு சார்? ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, எனக்கு நீதான் உதவி செய்யணும். நினைச்சாலே கை கால்லாம் நடுக்குது. ஏன் சார் நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அட நீங்க வேற கேள்வி மேல கேள்வியா கேட்டு என் பயத்தை அதிகப்படுத்துறீங்க. சரி கேளுங்க. சரி நானே சொல்றேன். நம்ம கிட்ட நேஷனல் செக்யூரிட்டியோட டாப் ஃபைல் வந்திருக்கு. அந்த ஃபைலை வீனஸ் சிட்டியோட ஹெட் குவார்டர்ஸுக்கு அனுப்பியாகணும். நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. தேச துரோகிங்க பார்வையெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. அதனால வீனஸ் சிட்டிக்கு கொண்டு போக வேண்டிய இந்த ஃபைலை பத்திரமா கொண்டு போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்க சார். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்தா பாதி வழியிலேயே ஃபைலை தூக்கிட்டு போயிடுவானுங்க. சார் உங்களுக்குன்னு ஒரு புது சார்ட்டர் பிளேன் வந்திருக்கு. அதுல நாம டெஸ்ட் ஃப்ளை உடனே பண்ணி ஆகணும். நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தாராளமா உங்க ஐடியாவை சொல்லுங்க. இவன் நம்ம ஆளுதான். இதுல நாம என்ன பண்ண போறோம்னா, இதுல நாங்க உங்க ஃபேமிலிய பிளேன்ல டெஸ்ட் டிரைவ் கூட்டிட்டு போக போறேன். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஃபேமிலியோட நான் ஜாலி ரைட் போக போறேன். ஆனா நாம ஃபைலோட நேரா வீனஸ் சிட்டில போய் லேண்ட் ஆக போறோம். பிரபாதம், அற்புதம். கடவுளே, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த ஐடியாவால யாருக்கும் சந்தேகம் வராது. பர்மிஷன் பேப்பர்ல நான் உடனே சைன் பண்றேன். இந்தாங்க இந்த பிரீஃப் கேஸை வாங்கிக்கங்க. இதுலதான் டாப் சீக்ரெட் ஃபைல் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஆண்டவா, நீதான் பாத்துக்கணும். தேங்க்யூ சார். நான் உங்க ஃபேமிலியை வீட்ல இருந்து கூட்டிட்டு போறேன் சார். பேந்தர் வந்துட்டாரா? சார், சீஃப் மினிஸ்டர் தேவோட பியூன் வந்திருக்கா சார். விஷயம் என்னன்னு சொல்லு ராமு. நல்ல பிளான் தான். ஒன்னு வேணும்னு முடிவு பண்ண பின்னாடி யோசிச்சு முடிவு பண்ணுவோம். முன்னாடி தப்பு பண்றதுல நாங்க கில்லாடி. என்னன்னு தெரியல, ரேவா இன்னும் வரல. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே வாங்க, ஒரு விஷயம் சொல்லணும். என்ன வந்துட்டோம். எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். இப்போ எங்க அப்பா என்ன கொஞ்ச நேரத்துக்கு சீஃப் மினிஸ்டரோட ஃளைட்ல ஒரு ரவுண்ட் அடிக்க கூட்டிட்டு போக போறாரு. கங்க்ராட்ஸ் ரேவா, விஷ் யூ லக். நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா. என்னைக்காவது ஒரு நாள் எங்களையும் கூட்டிட்டு போக சொல்லு. பாய் பாய். மம்மி, அங்க பாருங்களேன், எவ்வளவு பேர்ட்ஸ்னு. ஹலோ பைலட், என்ன கொஞ்சம் பாரு. இந்த பக்கம் சொல்றது நல்லா கவனி. இங்க பாரு பைலட், அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்காத. ஒன்னு வேணும்னு முடிவு பண்ண பின்னாடி யோசிச்சு முடிவு பண்ணுவோம். முன்னாடி தப்பு பண்றதுல நாங்க கில்லாடி. எப்பவுமே நாங்க கில்லாடி. அதோ அங்க பாரு, அந்த மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏர்ஸ்ட்ரிப் இருக்கு. அதுல பிளேன் ஈஸியா இறக்கலாம். அந்த இடத்துல பிளேனை லேண்ட் பண்ணிட்டு அந்த டாப் சீக்ரெட் ஃபைலை என்கிட்ட கொடுத்துடு. அவ்வளவுதான், நீ தாராளமா பறந்து போகலாம். அப்படி பண்ணல நிச்சயமா முடியாது, கொடுக்க முடியாது. ஃபயர் பண்ண ஆரம்பி. அந்த டாப் சீக்ரெட் ஃபைல் யார் கையிலும் கிடைக்க கூடாது. சொல்றது புரிஞ்சதில்ல? அப்படி யார் கையிலாவது கிடைச்சதுன்னா அப்புறம் நம்ம கதையெல்லாம் ஒரேடியா முடிஞ்சு போயிடும். அந்த பிளேனை அடிச்சு காலி பண்ணு. உள்ள இருக்கிற சூட்கேஸ் எனக்கு வேணும். காலி பண்ணு. அதே
நான் ஏதாவது பண்றேன், நீ கவலைப்படாத. ஆடி யூடி, நீங்க லட்டு சிங் சாரை கூட்டிட்டு உடனே வேதாஸ் மவுண்டனுக்கு போங்க. ஆனா என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுப்பா. அங்க ரேவா ஏய், பாத்து. ஏய், இதை உடனே லேண்ட் பண்ணி ஆக்கணுமே. என்ன பாக்குறீங்க? போய் அவங்கள தேடி கண்டுபிடிங்க. என்னானாலும் சரி, அந்த பேக் எனக்கு கிடைச்சாகணும். ஆமா, இங்க என்ன நடக்குது? அவங்க எதுக்காக நம்மள அட்டாக் பண்றாங்க? அவங்க ஏதோ ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட்ட பத்தி பேசினாங்களே, என்ன அது? சாரி, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். விஷயம் என்னன்னா, இனி சைக்கிளை ஹெலிகாப்டர் மோட்ல பறக்க வைக்க முடியாது. என்னோட பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. பேட்டரியை கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கணும், அப்பதான் பின்னாடி யூஸ் ஆகும். கீழே இறங்கிட வேண்டியதுதான். இங்க பாரு. பேந்தர், நீங்க தான் சொல்லுவீங்கல்ல, பிரச்சனை பண்றதுல நாம தான் கில்லாடின்னு. அவன் நம்மளை விட பெரிய கில்லாடியா இருப்பா போல இருக்கு. போங்க, முதல்ல அந்த பையனை பிடிச்சிட்டு வாங்க. அப்படி அவங்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு நானே பாக்குறேன். அது யோடி, நான் தான் சொல்றேனேப்பா, சாரு ஒரு வேலை விஷயமா வீனஸ் சிட்டிக்கு போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமாப்பா. சரி வாயுடி, நம்ம எப்படியாவது சிவா கிட்ட போயிடலாம். இன்னைக்கு என் மூளை எப்படின்னு நான் காட்டுறேன். உங்களுக்கு சூப்பரான சுட சுட ஒரு நியூஸ் காத்துட்டு இருக்கு. உங்க சேனலோட டிஆர்பி ஜம்முடி ஏற போது பாருங்க. விஷயம் என்னன்னா, ஒரு பைலட் டாப் சீக்ரெட் ஃபைல காப்பாத்த தன்னோட உயிரையே பணைய வச்சிருக்காரு. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஒரு குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க எல்லார் உயிருக்கும் இப்ப ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்ல, கெட்டவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி இப்ப போய்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் படக் படக்குன்னு போக போகுது. வில்லனுங்க அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த சீக்ரெட் ஃபைல் கிடைச்சிருமா? இல்லனா அந்த பைலட் அந்த சீக்ரெட் ஃபைலை மீட்டு நம்ம ஊருக்கு கொண்டு வருவாரா? சிவா அதுக்கு உதவி செய்வானா? யோசிங்க, சொல்லுங்க. இதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? இது அற்புதமான ஸ்டோரி. வாங்க உடனே கிளம்பலாம். கவலைப்படாதம்மா. சீஃப் மினிஸ்டர் சார் என்ன சொன்னாருன்னா, என்ன ஆனாலும் சரி இந்த ஃபைல் வேற யார் கைக்கும் போக கூடாதுன்னு சொன்னாரு. என்கிட்ட ஒரு உதவி கூட கேட்டாரு. ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு. அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி சிவா இங்க வந்துட்டானா? உங்க போனை கொடுங்க, நான் சிவாக்கு கால் பண்றேன். சிவா, நீ எங்க இருக்க? நான் மலைக்கு பக்கத்துல வந்துட்டேன் ரேவா. ஆனா ஒரு 4 பேர் இப்ப என் முன்னாடி கன்னோட நின்னுட்டு இருக்காங்க. அவங்க தான் அட்டாக் பண்ணது. இப்ப எங்களை தேடிக்கிட்டும் இருக்காங்க. நீ மலைக்கு அந்த பக்கம் இருக்க, நாங்க மலைக்கு இந்த பக்கம் இருக்கோம். சிவா, சீக்கிரம் வந்துரு. இவங்களை முடிச்சுட்டாங்க, வந்து சேர்றேன். பாய். சின்ன பையா, வா வா, உன்னை பேந்தர் சார் கூப்பிட்டாரு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
சிவா, என்னோட பேரு சிவா. அடிக்கடா அவன. ஏய், எவ்வளவு நேரம் தான் அடி வாங்குவீங்க? அடிச்சு காலி பண்ணுங்கடா அவனை. சிவா, வாங்க வாங்க. அங்க பாருங்க சிவா, அதோ அங்க இருக்கான். என்னால அங்கெல்லாம் போக முடியாது தம்பி, காத்து பலமா இருக்கு. நான் இங்கே லேண்ட் பண்றேன். சிவா. எஸ் ரேவா, நான் இந்த பக்கம் வந்துட்டேன். டோன்ட் வரி. நீ எங்க இருக்கன்னு முதல்ல சொல்லு. ஏதாவது அடையாளம் இருக்கா? நல்ல வேளை நீ சேஃப் ஆயிட்ட. சிவா, நீ லேண்ட் ஆனல, அங்க இருந்து ரைட் சைடுல நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கோம். என்னால இங்க இருந்து உன்னை பார்க்க முடியுது. ஆனா கரெக்டான லொகேஷன் என்னால சொல்ல முடியல. நீ நேரா வந்தேனா இங்க வந்துடலாம். அந்த ரவுடிங்க இங்க வர்றதுக்குள்ள நீங்க வந்துரு சிவா. டோன்ட் வரி, ஐ வில் ஃபைண்ட் யூ. அவன் அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கள காப்பாத்தான் அவன் இங்க வந்திருக்கான். வாங்க, அவனை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பிளேன் இருக்கிற இடத்துக்கு இவனே நம்மள கூட்டிட்டு போவான். அங்க இருக்கு பாருங்க. பாத்தீங்களா, நான் கரெக்டா அவங்க ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சிட்டேன். இது எல்லா சேனல்லயும் டெலிகாஸ்ட் ஆகணும். ஷூட் மீ, ஷூட் மீ. ஹலோ ஹீரோ, ஷூட்டிங்ல அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நாம சிவா கிட்ட போகணும். பாவம் சிவா அங்க தனியா இருப்பான். நாம சுத்திக்கிட்டு வேணா அந்த இடத்துக்கு போகலாம். அங்க காத்திருக்கலாம் வாய்ப்பு இல்ல. லெட்ஸ் கோ, கம் ஆன். ஸ்டோரி அங்கதான் இருக்கு. நாம லேட் பண்ணாம உடனே கிளம்பி ஆகணும். எங்கடா போனா அந்த பையன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தான். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா,
என்னோட பேரு சிவா. ஒரு பொருள் வேணும்னு முடிவு பண்ண பின்னாடி யோசிச்சு பண்ணுவோம் முன்னாடி. தப்பு பண்றதுல நாங்க கில்லாடி, தப்பு பண்றதுல நாங்க கில்லாடி. சாரி அங்கிள், சண்டை போட்டதுக்கெல்லாம் டைம் இல்ல. தம்பி பேர் என்னன்னு சொன்னீங்க? சிவா. தம்பி, இது பெரியவங்க பண்ற வேலை, அதையே நீ பண்ற. பெரியவங்கள பண்ண விடு. இங்க இருந்து உடனே நீ கிளம்பிடு. எங்களை எங்க வேலையை பண்ண விடு. நாங்க உன் ஃப்ரெண்ட பார்க்க போறோம். பாஸ் நான் சொல்றத கேளுங்க பாஸ். அந்த டாப் சீக்ரெட் கதையை இதோட விட்டுடுங்களேன் ப்ளீஸ். அந்த சைக்கிள் முதல்ல ஆட்டே போடலாம். அதுக்குள்ள ஏகப்பட்ட சீக்ரெட் இருக்கும் போல இருக்கு. சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. முதல்ல புடிங்க அவன. சிவா இங்க இங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒரு பொருள் வேணும்னு முடிவு பண்ண பின்னாடி யோசிச்சு பண்ணுவோம் முன்னாடி. தப்பு பண்றதுல நாங்க கில்லாடி, தப்பு பண்றதுல நாங்க கில்லாடி. இனி உன்னால எங்கேயுமே போக முடியாது. உயிர் மேல உனக்கு ஆசை இருந்தா வாயை மூடிட்டு அந்த ஃபைல் என்கிட்ட கொடுத்துரு. அவ்வளவுதான். இப்ப உங்க 3 பேரையும் இந்த மலை மேல இருந்து கீழே தூக்கி போட்டு நான் போயிட்டே இருக்க போறேன். ஏன்னா அந்த பையன் உங்க 3 பேரையும் காப்பாத்த ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா பாவம், அந்த பையனால ஒண்ணுமே பண்ண முடியல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்னோட பேரு சிவா. சிவா சிவா. ஓஹோ, அப்படின்னா இந்த ஃபைல் மேட்டர் லீக் பண்ணது எல்லாமே நீதானா? மிஸ்டர் சௌரசியா, உங்க யாருக்கும் எதுவும் ஆகலையே? ஒன்னும் ஆகல சார். எல்லாம் இந்த சிவாவால தான். இவ இல்லைன்னா எங்க கதை எப்பவோ முடிஞ்சிருக்கும் சார். தேங்க்ஸ் சிவா, தேங்க்யூ வெரி மச். நம்ம தேசத்துக்கு நீ எவ்வளோ பெரிய நன்மையை பண்ணியிருக்கன்னு தெரியாதுப்பா உனக்கு. வா வீட்டுக்கு போலாம்.